பணம் கொடுத்து குதிரை பேரம் நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதை தடுக்க வேண்டியது என்ன கடமை. அதனால் 118 சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆதரவோடு வாங்க பதவியேற்க வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அந்த ஆளுநர் எதை தடுக்கணும் அப்படின்றதுக்காக தாமதப்படுத்திட்டு இருக்காரோ அந்த காரியத்தை அரங்கேற்றிருக்காங்க இந்த தூய சக்தின்னு சொல்லிக்கக்கூடிய ஈவிகேவினர். அதாவது ஒரு கட்சியோட சட்டமன்ற உறுப்பினர் ஆதரவு வேணும்னா அந்த கட்சியினுடைய தலைமையிட்ட போய் பேசி அந்த கட்சியினோட சட்டமன்ற உறுப்பினர் ஆதரவை பெறணும். அதுதான் முறை. அதை விட்டுட்டு அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் டிடிவி தினகரன் அவங்க கட்சியில் வேட்பாளர் நின்று தேர்வாகி வந்திருக்கிற காமராஜ் அந்த சட்டமன்ற உறுப்பினரை சட்டத்துக்கு புறம்பாக கடத்தி காருக்குள்ளே வச்சு எழுதி கையெழுத்து வாங்கிட்டு கவர்னர்கிட்ட கொடுத்துருக்காங்க. தன்னோட கட்சி எம்எல்ஏ டிவிக்கு ஆதரவு கொடுத்துருக்கு அப்படின்றதே தெரியாத ஒரு கட்சி தலைவராக டிடிவி தினகரன் பதறி அடித்து போய் பத்திரிகையாளர் சந்திப்பை கொடுத்துட்டு ஆளுநர்கிட்ட புகார் கொடுத்துருக்காரு. என்னோட கட்சி தேர்வு செய்யப்பட்ட உறுப்பினரை காணவில்லை, அவங்க பேரில் போலியாக ஒரு ஆதரவு கடிதம் உங்கள்கிட்ட வந்திருக்கு, விசாரிங்கன்னு சொல்லி ஒரு கடிதத்தை கொடுக்குறாரு. கொடுத்த அரை மணி நேரத்தில் அந்த காணாமல் போனதாக சொல்லப்பட்ட காமராஜ் அந்த உறுப்பினர் கூட நிற்கிறாரு. இதுக்கடையில் டிவிக்கே தான் இவங்கள கடத்திட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒரு செய்தி உருவாகும் போது இல்லை நாங்கள் கடத்தலை, நாங்கள் அவர் அனுமதியோடு தான் எழுதி ஆதரவு கடிதம் வாங்கணும்னு சொல்லி ஒரு காருக்குள்ளே இருந்து அவர் கையெழுத்து போட்ட வீடியோவையும் டிவிக்கு நேரே வெளியிட்டிருக்காங்க. அதாவது ஒரு சட்டமன்ற உறுப்பினர் காணாமல் போயிட்டார், அவரை யாரோ கடத்திட்டாங்கன்னு பேசிட்டு இருக்கும்போது நாங்கள் தான் கடத்தணும், இந்த சட்டத்துக்கு புறமான செயலை நாங்கள் தான் செஞ்சோம் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ ஆதாரத்தையும் அவங்களே கொடுத்துருக்காங்க. பதவி ஏற்கிறதுக்கு முன்னாடியே சட்டமன்ற உறுப்பினர் கடத்தல், இது சட்டத்துக்கு புறமான இது மாதிரியான செய்கைகளை செய்கிற இந்த தூய சக்தி, அதாவது ஒரு கட்சியோட தலைமையை அணுகி நேரடியாக அந்த கட்சியினுடைய ஆதரவை பெற முயற்சி பண்ணாமல் பின்வாசல் வழியாக அந்த கட்சியினுடைய தலைமைக்கு தெரியாமல் சட்டமன்ற உறுப்பினர் தூக்கி ஒரு மோசடி செய்கிற இந்த தூய சக்தி கூட்டம், இப்படிப்பட்ட தூய சக்தி கூட்டம் தமிழ்நாட்டில் எப்படி நல்லாட்சியை கொடுக்கும்னு சொல்லி இன்னவங்க நம்பிட்டு இருக்காங்கன்னு தான் தெரியல.